இந்த வீடியோவில் லிஸ்ட் டேட்டாவை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலான்னு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் போலவே லிஸ்ட்டுக்கும் இண்டெக்ஸிங் இருக்குது. இப்போ ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணலாம். A = 122 33 44 55. ஆக்சுவலாக இது இப்படி தான் சேவ் ஆகும். இதில் இதோட பொசிஷன் 0, இதோட பொசிஷன் 1, இதோட பொசிஷன் 2, இதோட பொசிஷன் 3, அப்புறம் இதோட பொசிஷன் 4. இப்போ நம்ம செகண்ட் பொசிஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் A(2)ன்னு கொடுப்போம். கரெக்டாக? ஸோ அது கொடுத்தாவே போதும், உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ஸ்ட்ரிங்குக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள். அதாவது மெமரியில் இன்னொரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணாமலே உங்கள் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த லிஸ்ட் டைப் ஆஃப் டேட்டாவை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலான்னு ப்ராக்டிக்கலாக ஒன்று பார்ப்போம். இப்போ நான் பைத்தானில் ஒர்க் பண்ணி பார்க்க நான் பைத்தான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் சர்ச்சில் போயிட்டு பைத்தான் டைப் பண்ணி இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல ஒரு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டை எம்டியாகவும் க்ரியேட் பண்ண முடியும், வேல்யூஸ் வச்சும் கூட க்ரியேட் பண்ண முடியும். இப்போ எம்டியாக க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு A = இந்த எம்டி 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுனா எனக்கு எம்டியாக க்ரியேட் ஆகும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எம்டியாக இருக்குது. ரெண்டாவதா இப்போ நம்ம இதை வேல்யூஸை வச்சு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். A = 1, 2, 3, 4, 1, 2. ஸோ இந்த வேல்யூஸோட நான் இப்போ இந்த லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஏல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஏல உள்ள வேல்யூஸை வச்சு தான் நான் ஃபர்தர் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதில் இண்டெக்ஸுங்கிற கான்செப்ட் இருக்குன்ட்டு. அதாவது பொசிஷன், எந்த பொசிஷனில் உள்ள வேல்யூ வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த செகண்ட் பொசிஷனில் உள்ள வேல்யூவை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. A(2). இதோட வேல்யூ நமக்கு 3ன்னு ரிட்டர்ன் ஆகுது. எப்போவுமே பொசிஷன் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2. இந்த செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? 3ன்னு இருக்குது. ஸோ நமக்கு 3ங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. அதே போல் இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மியூட்டபிள்ங்கிறதுனால இதோட ஐடி சேஞ்ச் ஆகாது. இதோட மெமரி லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணாமல் இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு A(2) = 3க்கு பதிலாக நான் 33ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஏல என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். 3க்கு பதிலாக 33ன்னு ரிப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ ஏற்கனவே டிஃபைன் பண்ண இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு சப் லிஸ்ட்டை மட்டும் நான் எடுக்கணும், ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் உள்ளதை மட்டும் எடுக்கணும்னா இந்த பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 and 23 மட்டும் நான் எடுக்கணும்னா நீங்கள் எந்த பொசிஷன்லேருந்து எடுக்கணுமோ அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணணும். 0, 1 ஃபஸ்ட்டு பொசிஷனில் உள்ளதுலேருந்து எடுக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த 1 நான் மென்ஷன் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் எண்டில் எந்த பொசிஷன் வரைக்கும் வேணுமோ அதோட அடுத்த பொசிஷன் கொடுக்கணும். இப்போ நமக்கு 33 வேணும். இது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? செகண்ட் பொசிஷனில் இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம இங்கே 3ன்னு கொடுக்கணும். இங்கே 3ன்னு கொடுக்கும் போது இதை கன்சிடர் பண்ணாது, செகண்ட் பொசிஷன் வரைக்கும் தான் இதை எடுக்கும். இப்போ இதோட ரிசல்ட்டை பாருங்கள். 2 and 23 நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ எப்படி அப்பெண்ட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்பெண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ A.append of என்ன வேல்யூவை ஆட் பண்ணுமோ அந்த வேல்யூ கொடுங்க. இப்போ நான் 4ன்னு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ ஏல கடைசியாக அது அப்பெண்ட் ஆகிருக்கும் 4ங்கிறது. இப்போ அப்பெண்டில் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தோம் இல்லையா? ஆனால் எக்ஸ்டெண்டில் உங்களுக்கு ஒரு அரேவையே பாஸ் பண்ணலாம். அது அதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். A.extendங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண போகிறோம். இதுக்குள்ளார ஒரு அரேவையே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இந்த அரேக்குள்ளார நான் 3, 4, 5. ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த வேல்யூன்னு சேர்த்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ரிமூவ்ங்கிற மெத்தட், இன்னொன்று பாப்புங்கிற மெத்தட் இருக்குது. இப்போ நான் இந்த 33 ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். A.remove மெத்தடை யூஸ் பண்ணி நான் பண்ணலாம். ரிமூவ் ஆஃப் 33. ஸோ இப்போ 33 2 தடவை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது 2த்தையும் ரிமூவ் பண்ணாது. ஃபஸ்ட்டு வேல்யூ எதுவோ அதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ இதோட ரிசல்ட்டை பாருங்கள். நான் ஏவை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். 33 நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. அதே போல் பாப்புங்கிற மெத்தட் பொசிஷன் யூஸ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணலாம், இல்லாமல் கூட ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் பொசிஷன் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகிடும். பொசிஷன் கொடுத்தீங்கன்னா எந்த பொசிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷன் ரிமூவ் ஆகிடும். இப்போ A.pop பொசிஷன் ஸ்பெசிஃபை பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த கடைசி உள்ளது ரிமூவ் ஆகி இந்த ஏல மீதி உள்ளதெல்லாம் இருக்கும். இப்போ பொசிஷனோட ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். A.pop of
இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் உள்ள இந்த ரெண்டை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்குறேன். இந்த ரெண்டை ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ ஏல என்ன இருக்குன்னு பாருங்க, நமக்கு அந்த ரெண்டு ரிமூவ் ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ வேல்யூ வந்து ஷார்ட் ஆகாமல் கண்ணா பின்னான்னு இருக்குது. 1க்கு அடுத்து 4 இருக்குது, திருப்பி 1 இருக்குது, 2 இருக்குது. இப்போ இதை எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. ஏ டாட் ஷார்ட்டுங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது அசெண்டிங்கில் நம்ம வேல்யூவை ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏல பாருங்கள் எப்படி ஷார்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அதே போல் இது ரிவர்ஸில் கூட ஷார்ட் பண்ண முடியும். அதுக்கு ஏ டாட் ரிவர்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ரிவர்ஸ் ஆஃப்ங்கிற இந்த மெத்தடை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஏல செக் பண்ணி பாருங்கள், நமக்கு ரிவர்ஸில் ஷார்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே தெரிஞ்ச நமக்கு மெத்தட் தான். லென் ஆஃப் ஏன்னு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அதோட லென்த் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல் ஒரு வேல்யூ இந்த அரேக்குள்ளார் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்னுங்கிற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ இந்த 4ங்கிற வேல்யூ இந்த ஏல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறோம். 4 இன் ஏன்னு கொடுத்தோம்னா இது ரிட்டனில் ட்ரூவா இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ ஏற்கனவே 4ங்கிறது இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதோட அக்கரன்சஸை எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போது 4 வந்து 3 தடவை இருக்குது கரெக்டாக. ஸோ இது எத்தனை தடவை இருக்குங்கிறத எப்படி பார்க்கலாங்கிறத செக் பண்ணலாம். அதுக்கு ஏ டாட் கவுண்ட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த கவுண்ட்டுங்கிற மெத்தடை 4ன்னு போட்டோன்னா ஸோ இந்த 4 எத்தனை தடவை இருக்குங்கிற ரிசல்ட்டை நமக்கு தரும். 3 தடவை இருக்குது கரெக்டாக. இதில் 2 எத்தனை தடவை இருக்குன்னு பாருங்கள். 2 தடவை இருக்கும். இதை ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே ஏல உள்ள லிஸ்ட் இருக்குல்ல, இது ப்ளஸ் இன்னொரு லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ 1,2ன்னு நம்ம போடுறோம். இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரே இதாக தரும். கிட்டத்தட்ட இது எக்ஸ்டெண்ட் மாதிரி தான். இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கிளியர்னே ஒரு மெத்தட் இருக்குது. ஏ டாட் கிளியர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ ஏல என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள், எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம பேசிக்ஸ் மேனிப்புலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அரேயில். இது இல்லாமல் காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்லேயே வந்து அட்வான்ஸ்டு ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கூட மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம டிக்ஷனரியை எப்படி மேனிபுலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங்கை மாஸ்டர் பண்ண மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.